கோயிலுக்கு போனாலே ஒரு நல்ல ஒரு மனம் இருக்குங்க. அதுக்கு காரணம் இந்த தசாங்கம் தான். அங்கே வந்து கோயிலில் தசாங்கம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மனம் வந்து நம்ம வீட்லேயும் இருக்கணும் அப்படின்னா, நம்ம வீட்லேயும் தசாங்கம் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு நறுமணம் வந்து இருக்கும். நான் வந்து அதை பாட்டிலில் கொட்டி வச்சுருக்கேன். தசாங்கத்தை ஷேப்பாக எடுக்கிறதுக்கு அதுலேயே ஒரு கோன் மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஸ்பூனும் யூஸ் பண்ணும்போது ஷேப்பாக வந்து வரும். பச்சை கற்பூரம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. பச்சை கற்பூரத்தை கொஞ்சமாக பிச்சு தசாங்கத்தில் மேலே வச்சு நம்ம ஏற்றும்போது இது வந்து ஆரத்தி காமிக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பூஜை பண்ணிவிட்டு கற்பூர ஆரத்தி காமிக்கிறதுக்கு இந்த தசாங்கத்து மேலேயே கற்பூரம் வச்சு நம்ம ஆரத்தி காமிச்சிக்கலாம். இது நல்லா அணைஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நல்ல ஒரு நறுமணம் இருக்குங்க. இந்த தசாங்கத்தில் நிறைய மூலிகைகள் வந்து சேர்த்து அரைக்கிறாங்க. இது வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. இதை வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கோயில் போன்ற ஒரு நறுமணம் இருக்கும். மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோஸ் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.